ஹலோ ஆல், நான் ஹரிஷ்குமார். இன்றைக்கி நம்ம ஒரு ஆக்சுவலாக நேற்று போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நேற்று கொஞ்சம் இதுவாகிடுச்சு. அது எனக்கு இந்த புது ஃபோன் வாங்கினதில் ஒரு ஏடாகூடமான ஒரு ப்ராப்ளம் வந்துடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வச்சுருந்த மைக் இதுக்கு செட் ஆகலை. திருப்பி புதுசாக வாங்கினதும் அதுக்கப்புறம் திருப்பி வேறு ஒன்று புதுசாக வாங்கியிருக்கேன். அதுதான் இப்போ செட் ஆகி இப்போ அந்த மைக்கில் தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அந்த மைக் இருக்குது. மேபி திருப்பி நான் எதாவது வாங்கினேன்னா அதை அதுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுட்ருக்கேன். சம்திங் நான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேயே ஒரு சொந்தமாக ஒரு ட்ரெயினை ஒருத்தர் வச்சுருந்தார். ரொம்ப நேரம்லாம் கிடையாது, வெறும் 5 நிமிஷம் அந்த ட்ரெயினுக்கு அவர் ஓனராக இருந்தார். இது எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்டாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சண்டிகரில் இருக்கிற லூதியானா அப்படின்ற ஒரு ஸ்டேஷன் அங்கே இருக்குது. அந்த ஸ்டேஷனில் அங்கே ஓடுற ஒரு ரயிலுக்கு ஒரு ட்ரெயினுக்கு ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நீதிமன்றத்தோட உத்தரவுப்படி அவர் ஒரு 5 நிமிஷம் மட்டும் அவர் ஓனராக இருந்திருக்கார் அந்த ட்ரெயினுக்கு. நம்ம சொந்தமாக கார் வச்சு பார்த்துருப்போம், பைக் வச்சு பார்த்துருப்போம், சொந்த வீடு வச்சு பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நிறையா இது நமக்கு சொந்தமாகவே இருக்குது. ப்ரைவேட் ஜெட்டு வச்சுருக்காங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வாங்க முடியாது. சொந்தமாக யாரும் பஸ் வச்சுக்கிட்டது கிடையாது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சொந்தமாக பஸ்ஸு கிடையாது. நீங்கள் ட்ராவல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ராவல்ஸ். இந்த மாதிரி கவர்மெண்ட் இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதே எதையுமே நம்ம எதுவுமே பண்ணுறது நம்ம வச்சுக்க முடியாது. சொந்தமாக பஸ் வச்சுக்க முடியாது கவர்மெண்ட்டோடது பார்த்திங்கன்னா வேறு என்ன இருக்குது, ட்ரெயின் வச்சுக்க முடியாது, எலக்ட்ரிக் ட்ரெயின், மெட்ரோ, இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை நம்ம சொந்தமாக வச்சுக்க முடியாது, சொந்தமாகவும் ஆக்கிக்க முடியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா இவர் மட்டும்தான் சொந்தமாக அவர் ரயில் வச்சுட்டு இருந்திருக்காரு. வெறும் 5 மினிட்ஸ், வெறும் 5 நிமிஷம் தான் கோர்ட்டோட உத்தரவுப்படி அவர் வச்சுட்டு இருந்திருக்காரு. இது ஆக்சுவலாக பின்னாடி ஒரு சின்ன அரசல் புரசலான ஒரு கதை தான். எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அது இது பார்க்கும்போது. சொந்தமாக ஒரு 5 நிமிஷம்னாலும் இன்னும் இந்த இந்த கேஸ் கோர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. இன்னும் நிறையா இது போய் ஹியரிங் போயிட்டுருக்கு. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா கோர்ட்டில், எனக்கு இந்த ட்ரெயினை நீங்கள் எனக்கு சொந்தமாகவே கொடுத்துருங்க, அதனால் இந்த ட்ரெயினை நான் மேனேஜ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், இந்த ஊரில் இந்த ட்ரெயின் என்னோட கண்ட்ரோலில் இருக்கும், நான் இந்த கண்ட்ரோலை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் இன்னும் கோர்ட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. கோர்ட்டில் என்ன ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரல. இன்னும் கேஸ் இழுத்துக்கிட்டே தான் போயிட்டுருக்கு. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியன் ரயில்வேஸ் பார்த்தீங்கன்னா நிறையா பேருக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க, லோவஸ்ட்டில் இருக்கிறவங்க, கீழே ரொம்ப ஏழையாக இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு பயணம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா வெறும்னா ட்ரெயின் தான். நீங்கள் ட்ரெயின் தான் சொல்ல முடியும். நீங்கள் இந்த ப்ரைவேட் பஸ்ஸோ கவர்மெண்ட் பஸ்ஸோ, இப்போ கவர்மெண்ட் பஸ்ஸுலலாம் கூட எல்லா இடத்துலையுமே பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஊருக்கு போகணும், இப்போ நம்ம இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூர் போகணும், இல்லை கோயம்புத்தூர்லேருந்து சென்னை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்லீப்பரில் பார்த்தீங்கன்னா ஏன்னா அவ்வளோ நேரம் உட்காந்துட்டு வர முடியாது, கால்லாம் இதுவாகிடும், உடம்பு கை கால் வலிக்கக்கூடாது, கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும், கொஞ்சம் சொகுசாக போகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஸ்லீப்பர் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அங்கேருந்து இங்கே வரதுக்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 600ரூவாலேருந்து 700 கண்டிப்பாக ஒருத்தருக்கு டிக்கெட் செலவாகும். கவர்மெண்ட் பஸ்லேயே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே இப்போ எஸ்சிடிசிலலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லீப்பர் விட்டுட்ருக்காங்க. அதுலேயே பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருக்கலாம், எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை, நீங்களே நிறைய பேர் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும் என்ன ப்ரைஸில் விற்பாங்க அப்படின்றது. இப்போ இவங்க அன்றாட வாழ்க்கையில் இருக்கிறவங்க, ரொம்ப கஷ்டப்படுறவங்க, கூலி வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியான ஒரு ட்ராவலிங்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ட்ரெயின் மட்டும்தான். ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா அண்டர் டிக்கெட்லாம் வெறும் 100 ரூபாயில் கிடச்சிரும். ரிசர்வேஷனில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ரிசர்வேஷன் போயிருக்கேன், ஆனால் எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸ் டக்குன்னு வரமாட்டேங்குது, ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. இப்போ நம்ம கதைக்குள்ளே போவோம், என்ன நடந்தது என்ன. இது ரொம்ப சிம்பிளான ஒரு குட்டி ஸ்டோரி தான், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கேட்டு பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பெரிய விஷயம் எனக்கு ஒன்று பண்ண வேண்டியதாக இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி டாபிக் உள்ளே போவோம். இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, அந்த நான் சொன்ன மாதிரி சண்டிகரில் இருக்குது லூதியானா அப்படின்ற ஒரு ரயில்வேல 2007ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா ரயில்வேஸ் இந்த மாதிரி ட்ராக் போடுறதுக்காக பக்கத்தில் இருக்கிற நிலங்கள் எல்லாத்தையும் கவர்மெண்ட் வாங்கிக்கிச்சு. அந்த நிலத்துக்கு என்ன பணமோ அதை உரிமையாளர்கிட்ட, அந்த ஓனர்கிட்ட, லேண்டோட ஓனர்கிட்ட கொடுத்துட்டு ரயில்வேஸ் இந்த மாதிரி நாங்கள் ட்ராக் போட போகிறோம்,
இந்த மாதிரி ரயில்வே ட்ராக் போடும்போது பக்கத்தில் பிளாட்ஃபார்ம் கட்டணும், அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ரொம்ப பெரிய ஒரு ப்ராசஸ்ன்றதுனால அந்த ஊரில் இருக்கிற மக்கள்கிட்டயே கூப்பிட்டு, எல்லா ஊருக்கும் ஒரு தலைவர் இருப்பாங்க. அந்த மாதிரி ஊர் தலைவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி இந்த லேண்டுக்கு உரிமையாளர்கள், இந்த லேண்டோட ஓனர்ஸ் எல்லாரையும் வர சொல்லுங்கள். இந்த மாதிரி நாங்கள் பேசி அந்த லேண்டுக்கு என்ன பணமோ நாங்கள் கொடுத்துட்றோம், பே பண்ணிடுறோம், அந்த லேண்டை எங்களுக்கு கொடுத்துட சொல்லிவிடுங்க, நாங்கள் அதில் வந்து ரயில்வே ட்ராக் போட்டுப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கட்டனா அப்படின்ற ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் வந்து சம்பூரன் சிங் அப்படின்ற ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரோட லேண்டும் இதில் வந்திருக்கு. அவர் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கருக்கு வந்து, ஒரு ஏக்கர் மீன்ஸ் எனக்கு இந்த லேண்ட் விஷயமா சம்மந்தப்பட்டு தெரியாது. நான் அதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட அப்புறமா பேசுகிறேன். தெரியாமல் பேசக்கூடாது. அதனால் நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா 71 லட்சம் வந்து கவர்மெண்ட் வந்து அந்த லேண்டு ரயில்வே ட்ராக் போடுறதுக்காக லேண்டு வாங்கினாங்கன்னா, லேண்டு வாங்குறவங்களுக்கு வந்து லேண்டு வாங்கினவங்கள்ட்ட வந்து அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க 71 லட்சம். 71 லட்சம் கொடுத்ததுனால இதை வந்து சம்பூரன் சிங் வந்து இது மாதிரி 71 லட்சம் அவருக்கும் கொடுத்துருக்காங்க. இதனால் அவர் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2015 வந்து கிட்டத்தட்ட அங்கே இருக்கிற கவர்மெண்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. இந்த மாதிரி பாதி அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, மீதி அமௌண்ட்டு தரலவே இல்லை. இதோட ஒரிஜினல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1.47 கோடி. என் லேண்டுக்கு எனக்கு வர வேண்டிய பணம் வந்து 1.47 கோடி, கிட்டத்தட்ட 1,47,00,000 ரூபா. எனக்கு இவ்வளோ வந்திருக்கணும். ஆனால் அவங்க கொடுத்தது பார்த்தீங்கன்னா 71 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க, 71 lakhs தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நான் வந்து சட்டப்பூர்வமாகவே இதை வந்து லீகலாக நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்கிட்டலாம் பேசி அவர் என்ன பண்ணியிருக்காரு, சம்பூரன் சிங் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேஸையும் எடுத்திருக்காங்க. எடுத்து இந்த மாதிரி சம்பூரன் சிங்குக்கு வந்து 2015 வந்து கேஸ் போட்டதில் வந்து கவர்மெண்ட் என்ன கோர்ட்டில் என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபுல் கேஷையும் அவர்கிட்ட ஒப்படைக்கணும், நீங்கள் பாதி வாங்கிட்டு பாதி கொடுக்காமல் இருக்கிறது வந்து அஃபென்ஸு, அதனால் கொடுக்கலைன்னா எல்லாருமேலேயும் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இருந்தாலுமே கிட்டத்தட்ட 1.47 கோடி கொடுக்க வேண்டியது, ஆனால் கவர்மெண்ட் வந்து எல்லாருக்கும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 71 லட்சம். அதுலேயும் சம்பூரன் சிங்குக்கு கொடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 42 லட்சம் தான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட முக்கால்வாசி, கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாவை அப்படியே கொடுக்காம அவங்க அப்படியே அபேஸ் பண்ணிக்கிட்டாங்க கவர்மெண்ட்டு, அந்த ஊர் கவர்மெண்ட்டு, சண்டிகரில் இருக்கிற கவர்மெண்ட்டு. அப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவரும் ரொம்ப போராடி பார்த்துருக்காரு. இவரும் எல்லாத்தையும் ரொம்ப கேட்டதுக்கப்புறம் அவருக்கு வந்து தரமாட்டோம் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டாங்க. சொன்னதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா திருப்பி கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் போட்டதில் வந்து அந்த செஷன்ஸ் நீதிமன்றம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. அதில் வந்து செஷன்ஸ் நீதிமன்றம்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, இதில் நம்ம நார்மல் கோர்ட்டு குட்டி கோர்ட்டுன்னு வச்சுக்கோங்க, நம்ம குட்டி கோர்ட்டுன்னு வச்சுக்கலாம். சின்ன கோர்ட்டில் வந்து இவர் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அந்த கேஸில் வந்து செஷன்ஸ் நீதிபதி ஜஸ்பால் வர்மா, சாரிங்க அவங்க பேர்லாம் வாயில் வர மாட்டேங்குது, அதனால தான் கொஞ்சம் பார்த்து சொல்லிகிட்டு இருக்கேன் நான். ஜஸ்பால் வர்மா அப்படின்றவர் வந்து செலுத்தப்படாத தொகை, இந்த மாதிரி சம்பூரன் சிங்குக்கு கொடுக்கப்படாத தொகைக்கு ஒரு கேஸ் போட்டிருக்காரு அவர். கேஸ் போட்டதுக்கப்புறம் அந்த தொகையை திருப்பி சம்பூரன் சிங் வாங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமிர்தசரஸ் ஸ்வர்ன் சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயினையும், அங்கே வந்து ஸ்டேஷன் மாஸ்டராக வேலை செய்கிற அந்த ஆஃபீஸையும் இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜப்தி பண்ணிவிட்டு இந்த சம்பூரன் சிங்குக்கு கொடுங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க. இந்த கேஸை எடுத்து என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2017 என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லூதியானா ரயிலில் வந்து சம்பூரன் சிங் வந்து அங்கே வந்து ஒரு உரிமையாளராக வந்து ஒரு பொறுப்பு ஏற்கிறாரு. அங்கே லூதியானா அந்த ரயில்வே ஸ்டேஷனில் பெரிய பெரிய இதில் ஒரு பொறுப்பில் இருப்பாங்களோ அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடைய முடியாத ஒரு இதை வந்து சம்பூரன் சிங்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அந்த போட்டிக்கு அந்த ஸ்டேஷனுக்கு வந்து
நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான எதுவுமே கிடையாது. சும்மா நார்மலாக தான் இருக்கும். ரொம்ப பெருசாக ஸ்டேஷன்லாம் கிடையாது. நீங்கள் பார்க்குற மாதிரி சென்னை ரயில்வே ஸ்டேஷனோ இல்லை மதுரை, அப்புறம் திருச்சி, அப்புறம் இன்னும் நிறையா ஊர்கள் இருக்குது, நிறையா இருக்குது. இந்த மாதிரி ஊர்களுக்கு அடையிற மாதிரிலாம் இந்த ஸ்டேஷனில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இவர் இந்த ஸ்டேஷன்லேயும் எனக்கு இது ஒரு இது தாங்க அப்படின்ற மாதிரி 2017ஆம் ஆண்டும் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பொறுப்பையும் ஏற்றிருக்காரு அவர். அந்த பொறுப்பை ஏற்றதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து நீதிமன்றத்தில் வந்து ஒரு உத்தரவு போடுறாங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போது ஸ்டேஷன் மாஸ்டராக வந்து அவருக்கு பொறுப்பை கொடுத்துடலாம். அதை வந்து அந்த ஸ்டேஷனை ஃபுல்லாக அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஒரு ட்ரெயின் அவருக்கு சொந்தமாக நம்ம வழங்க முடியாது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வாய்ப்பே கிடையாது. அதனால் டூ வீலரா இல்லை காரா இல்லை ஸ்கூட்டியா நம்ம வந்து கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு பொறுப்பெடுத்து நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ட்ரெயினுன்றது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஒரு சின்ன தப்பு நடந்தால் கூட கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள் செத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு டேஞ்சரான ஒரு விஷயத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு வந்து ஒரு சரி நீங்கள் கேட்டதுக்காக ஒரு 5 to 10 minutes மட்டும் நாங்கள் உங்களுக்கு டைம் தரோம். நீங்கள் அது வரைக்கும் இந்த ட்ரெயினோட ஓனரை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இவரும் ஒரு 5 minutes என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெயினில் ஏறி இருக்காரு, இறங்கியிருக்காரு, இன்ஜின்குள்ளெல்லாம் ஏறி இந்த மாதிரி ட்ரெயினை வந்து ஒரு மூவ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி நான் தான் ட்ரெயின் ஓனர் அப்படின்ற மாதிரி அவர் மைண்ட் செட்டில் இதுவாகிடுச்சு. 5 minutesக்கு அப்புறம் இது பண்ணிட்டாங்க. இப்போ ட்ரெயினை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கிச்சு திருப்பி. இப்போ இதுக்கான கேஸ் வந்து இன்னும் கோர்ட்டில் போயிட்டே தான் இருக்குது. இவர் இன்னும் எனக்கு அந்த ட்ரெயினை வந்து எனக்கு சொந்தமாக கொடுங்கன்னு தான் சொல்லி கேட்டுட்ருக்காரு. இவர் அவரோட நிலத்துக்காக பணத்தை கேட்டால் கூட பிரச்சனை கிடையாது. ஒரு ட்ரெயினை சொந்தமாக எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது தான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்காங்க பாருங்க. அதனால் நம்ம இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா சதாப்தி எக்ஸ்பிரஸின் ரயில் உரிமையாளராக பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவரை வந்து இந்த சதாப்தி எக்ஸ்பிரஸ் அப்படின்ற ஒரு ட்ரெயினுக்கு வந்து இந்தியாவிலேயே ஒருத்தர் தான் ஃபஸ்ட்டு ஒரு ஓனராக இருந்திருக்காரு ட்ரெயின்லேயே. நீங்கள் இது வரைக்கும் இந்த ட்ரெயின் ஓனர்ன்றதை எங்கேயுமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அதனால தான் நானே கேள்விப்பட்டதுக்கப்புறம் இன்றைக்கி இதை பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இது பேசினேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ஒரு வண்டி வாங்குறதே பெரிய இன்றைக்கி ஒரு சராசரியான ஒரு இன்றைக்கி நம்ம 2024 தான் நினைக்காமா. எனக்கு எல்லாமே கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. இந்த ஒரு 15 நாள் வீடியோ போடாதது, டக்குன்னு பேச வர மாட்டேங்குது, டக்குன்னு சொல்ல வர மாட்டேங்குது. அப்படியே ஒரு இந்த டக்குன்னு விட்டு போயிடுச்சு. விட்டு போகாது. நான் கண்டிப்பாக பிடிப்பேன். எனக்கு நம்பிக்கை இருக்குது. சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 2024 இருக்கும். 2025 இருக்கும். 2025 பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து மார்ச்சில் இருக்கோம். இதில் வந்து இன்றைக்கி சராசரியாக ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சா கூட இன்றைக்கி ஒரு வண்டியோட விலையெல்லாம் 60,000 இருந்த வண்டியோட விலையெல்லாம் இன்றைக்கி 1.25 லட்ச ரூபா வந்துருச்சு. 2 லட்ச ரூபா இருந்த வண்டி விலையெல்லாம் இன்றைக்கி வந்து 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா வந்துருச்சு. 6 லட்ச ரூபா இருந்த கார் விலைகள் எல்லாமே இன்றைக்கி எல்லாமே விலைவாசிகள்லாம் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு எல்லாமே ஏறிக்கிட்டு இருக்குது. அதனால் இன்றைக்கி சராசரியான ஒரு மக்கள் ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஒரு ஆம்பளையாகட்டும் பொம்பளையாகட்டும் யாராக இருந்தாலும் ஒரு சராசரியான ஒரு மனுஷனாகட்டும், நம்ம ஏன் வகை வகையாக பிரிக்க வேணாம். ஒரு சகையான ஒரு சக மனுஷனால் இன்றைக்கி ஒரு வண்டி வாங்குறதுனா கூட ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் இவர் வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ட்ரெயினை சொந்தமாக ஆக்கிக்கிட்டார், ஓனர் ஆகிட்டார். இன்னும் அந்த ட்ரெயினை வந்து எனக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்காரு, அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காரு உட்காந்து கோர்ட்டில். இந்த மாதிரியும் மனிதர்கள் இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி இதை வந்து நான் உங்கள் எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இவரை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிற கமெண்ட் வந்து நீங்கள் இப்படி பேசினா நல்லாயிருக்கும், நீங்கள் இப்படி சொன்னால் நல்லாயிருக்கும், ஸ்டார்டிங் டு எண்டிங் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அசிங்கமாக கமெண்ட் பண்ணுறது, கேவலமாக பேசுகிறது, இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் வேணாம். நான் ஓப்பனாகவே எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன். ஏன்னா ஒருத்தர் வளர்ந்து வராங்களோ இல்லை வளர்கிறாங்களோ இல்லை ஃபெயிலியர் ஆகிறாங்களோ அது அவங்களோட அதிர்ஷ்டமும் லக்கம் தான் எல்லாமே. அதனால் அதுக்கான முயற்சி எடுக்கிறவங்கள எல்லாரையுமே நம்ம பாராட்ட தான் செய்யணும். அதுக்கான முயற்சி தான் இப்போ நானும் எடுத்திருக்கேன். எனக்கு எல்லாருமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். நாளைக்கு பார்ப்போம். வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டு, எனக்கு இந்த மாதிரி இப்போ பர்சனலாக எனக்கு பேய் கதைலாம் ரொம்ப பிடிக்கும், அந்த மாதிரி ஏதாவது நடந்துருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நானும் சர்ச் பண்ணி உங்ககிட்ட பேசுகிறேன். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நான் ரிசர்ச் பண்ணி நான் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி பேசி நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு 5 to 10 minutes நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்ப்பேன். பாய்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காதீங்க. ஏன்னா அந்த 100லேயே நிற்கிது. நம்ம சேனல் எப்படியாவது ஒரு 10K சப்ஸ்கிரைபர்ஸ் வாங்கி ஒரு 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 ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது தான் என்னோட ரொம்ப ஆசை. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். பாய். வணக்கம்.